அஸ்ட்ரோசிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டின் குரோதி வருடத்தின் முதல் மாதமா வருவது இந்த சித்திரை மாதம். நம்ம ஜோதிட முறைப்படி சூரியனை மையமா கொண்டு கணக்கிடப்படுவதுதான் வருடம். ஒவ்வொரு ராசியிலையும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் அப்படிங்கிறது தொடங்கும். அந்த வகையில சூரிய பகவான் மேச ராசியில சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சித்திரை மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தின் தொடக்கமே தமிழ் வருட பிறப்பா நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்புகள் அப்படிங்கிறது அதிகம் நமக்கு கிடைக்கும். சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் அப்படிங்கறதால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நாள்ல வாங்கி படிக்க தொடங்குவாங்க. இந்த தமிழ் வருட வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் அனைவருமே இந்த தமிழ் வருட பிறப்பு நாள்ல வேப்பம்பூ பச்சடை செய்வது வழக்கம். வேப்பம்போட வெல்லம், புளி உள்ளிட்ட 3 விதமான இனிப்பு, கசப்பு, புளிப்போடு இருக்கக்கூடிய 3 விதமான சுவையையும் சேர்த்து நமக்கு தருவாங்க. இது ஏன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கலந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தத்துவத்தை கொண்டு நமக்கு எல்லாமே இருக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கசப்பும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலந்த கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பலன்கள் அவங்களால நமக்கு கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னாலே 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது நமக்கு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீனத்திலிருந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாயும் போறாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு குரு போறாரு. குரு பயிற்சி நடக்க போகுது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசியில புதன் இருக்கிறாரு. இதை இல்லாம சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்குது. 14/4/2024 முதல் 22/4/2024 வரை கும்பராசியில சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்துல சற்று உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் 1/5/2024 நடைபெறும் குரு பெயர்ச்சி, குருவின் பார்வை பதியும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகல போகுது. வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் நமக்கு தொடங்க இருக்குது. உதவும் குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடிப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சாதகமான விஷயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி, கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகி, வருமானம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் செலவுகள் வந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குறிப்பா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்க ராசிநாதன் சூரியன் பாகிஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. நவகிரகங்களையும் சுபகிரகமா குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு இந்த சூரியன். யோகமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைஞ்சிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிம்மராசிக்காரர்கள் கவனத்தோடு இருக்கணும். உடன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து போகிறது தான் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறது. இந்த அமைப்பு அவ்வளவு நல்லதில்லை. வகை கிரகங்களோட பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தொகை வருவதில் தடைகள்லாம் ஏற்படலாம். தொல்லை தரும் எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் கூட்டாளிகள்லாம் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்க முடியாது. அளவுக்கு மீறிய விரயங்களால் மன அழுத்தம், மன உளைச்சல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த சில விஷயங்களில் வளர்ச்சியும் சில விஷயங்களில்
சில தடைகளையும் ஏற்படுத்தும். இருந்தாலும் சூரியன் குருவோடு இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவதெல்லாம் யோகமான பலன்களையும் சுமூகமான நிலையையும் ஏற்படுத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. தன லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால தனவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே அகலப்போகுது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறது மீண்டும் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் உண்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. அதே மாதிரி பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வேலை பார்ப்பதற்கான அழைப்புகள்லாம் வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு கூட மறையும். சிம்மராசிக்கெல்லாம் புதன் வக்ர நிவர்த்தி ஒரு இனிமையான காலத்தை வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி, கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி வருமானம் அப்படிங்கிறது வரும். வருமானம் வந்தாலே நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். இனிமேல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசியில் செவ்வாய் போகிறாரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னு ஏதாவது ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாகனங்களும் வாகன பழுதுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகள்லாம் ஏற்படும். தொழில் கூட்டாளிகள்லாம் நம்பிக்கைக்கு ஊடியவுதான் நடந்து கொள்ள மாட்டாங்க. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம்லாம் உங்களுக்கு மனதுக்கு ஒவ்வாததாக அமையும். இதே மாதிரி சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேசராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமையும் போது விஐபிகளோட தரிசனம், விஐபிகளோட சந்திப்பு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அவர்களால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள்லாம் நடக்கலாம். இந்த மாதத்தில் பெற்றோரோட மணிவிழா, பவள விழா நடத்தும் வாய்ப்புலாம் கிடைக்கும் உங்களுக்கு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறாரு. உங்கள் ராசிக்கே பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவரோட பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களை பதியுது. அந்த இடங்களால் உங்களுக்கு நல்லது அதிகம் நடக்க போகுது. அதனால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கு வழி உண்டு. தாய் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு. சொத்து விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சலுகைகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு குடும்பத்தில் இனிமேல் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தள்ளி போன சில சுபகாரியங்கள்லாம் தானாகவே நடைபெறும் நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை முதல் நாளே சூரியன் உச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து ஆதரவு மற்றும் உதவிகள்லாம் கிடைக்கிறது உறுதியாகும். செல்வாக்கு மிக்க மனிதர்களோட நட்பு கிடைக்கும். சித்திரை மாதம் 12ஆம் தேதியே சுக்கிர பயிற்சி இருக்குது. அதனால் தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சித்திரை மாதத்தின் இறுதியில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும். சித்திரை மாதம் கடைசியில் மேச ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியானவர் புதன். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்தின் கடைசியில் செலவுகள் அப்படிங்கிறது சேரலாம். மாமன் மைத்துனர் வழியிலையோ அல்லது சுப செலவுகள் அப்படிங்கிறது சேரும். தொழிலில் இருந்துட்டு வந்த பாக்கி வசூல் எல்லாத்தையுமே நீங்கள் வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீங்க. உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். வியாபாரம், தொழில் செய்கிறவங்கெல்லாம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளோட பாராட்டு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும். பெண்களுக்கெல்லாம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக மனையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் காரிய வெற்றிக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மிக மிக முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. உங்கள் ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாயோட சேர்க்கை இருக்குது சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில். அதனால் பலவிதமான தடைகளையும் விரக்தியான மனநிலையும் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரும். குரு பயிற்சி நடந்த பிறகு சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள்லாம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உங்கள் பொறுப்பை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அலுவலகத்திலெல்லாம் விரும்பாத இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாவது ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்படிங்கிறதால சிம்மராசினர்லாம் சித்திரை மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட குருவின் பார்வை சிறப்பாக இருக்குது. குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் முழுவதுமே சிம்மராசினர்லாம்
பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்திலையும் அமைதி இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க போகுது. குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைச்சிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. அனைவரிடத்திலையும் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே கொடுங்க. இழிவான சொற்களையோ கோபத்தையோ யாரிடத்திலையும் காட்டாம பொறுமையை கடைபிடிக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது இந்த சித்திரை மாதம் முழுவதுமே.